ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பற்றி நம்ம தியேட்டரில் எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டோம். நேற்றுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டே நெட்டில் மிகப்பெரிய நெட் இந்த படம் தான். ஜனநாயகன் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆன்லைனில் லீக் ஆன படம் யார் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. விஜய்ங்கிற பிராண்ட் மட்டுமே தான் காரணம். மாதிரி விஜய் பொறுத்தளவில் லேடிஸ் யங்ஸ்டர்ஸ் இந்த ஜென் சொல்கிறீங்களே, ஆமாங்க, 100% சப்போர்ட் விஜய்க்கு தான். அந்த சப்போர்ட்னால இன்றைக்கி இந்த சட்டத்தை ஆட்சியை அமைக்க முடிஞ்சது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் சி விஜய் அப்படிங்கிறத ஒரு 300 பேர் தியேட்டரில் கொண்டு வந்தாங்கன்னா 200 பேர் ஃபோன் எடுத்து அது வீடியோ எடுத்தாங்க. விஜய் சார் சினிமாவில் இனி நடிக்க போகிறது இல்லை, அது சினிமா திரைக்கு என்ன மாதிரியான ஒரு இழப்பு? கண்டிப்பாக வந்து திரையரங்களுக்கு பெரிய அளவில் வந்து நஷ்டம் தான் ஆகுது. ஜனநாயகன் பல தடைகளை கடந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஹைப் பற்றியும் ரிசப்ஷன் பற்றியும் சொல்லுங்கள். ஹைப் வந்து இது வரைக்கும் அந்த விஜயனுடைய படங்கள்லேயே வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டுனா, அவர் இன்றைக்கி முதலமைச்சர். ரெண்டாவது இந்த படத்தை பொறுத்த பொங்கலுக்கு வந்திருந்ததுன்னா அதனுடைய இது வேறு மாதிரி இருந்திருக்கும். படம் லீக் ஆகிடுச்சு, அதனால் வரும்போது எப்படி இருக்குமோன்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க தியேட்டர் ஓனர்ஸு. பட் படம் வந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய உண்மையிலேயே நாங்களே வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் விஜய்க்கு வந்து அந்த மாசுங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நேற்றுக்கு படத்துக்கு வந்த அத்தனை ஆடியன்ஸுகளும் இந்த படத்தோடு நிறுத்த போகிறாரா, இந்த படத்தில் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு பேசிட்டு போகிறாங்க. அவங்க வந்து முதலமைச்சர் ஆனதை பற்றி கூட அவங்க நினைக்கல. விஜய் சினிமா விட்டு போகிறாங்கன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அது சாதாரணமாக வந்துட்டு ஒரு 40-50 வயசு லேடியிலேருந்து ஒரு 10 வயசு ஒரு 25 வயசு வரைக்கும். ஏன்னா இது வந்து இந்த அடல்ட்ஸ் படமாக போனதுனால குழந்தைய வர முடியல. அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது படத்துக்கு. நாங்களும் ஃபஸ்ட்டு படத்தோட ஓப்பனிங் வந்து லீக் ஆனங்காட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேங்க. ஆனால் 7 மாதம் கழிச்சு வந்ததே மக்கள் வந்து பரவாயில்ல படம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதில் நான் புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லர் 7 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆன ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ட்ரெய்லரை ஒரு ஷோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்ணங்க திருப்பூரில். அதுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஒரு ஷோவோடய நிறுத்த முடியலைங்க. இன்னொரு ஷோ ட்ரெய்லருக்காகவே போட்டு கிட்டத்தட்ட 450 900 ஆடியன்ஸ் வெறும் ட்ரெய்லர் பார்க்குறதுக்காகவே வந்தாங்க. ஸோ இவரோட ஓப்பனிங் நீ யாரும் ஃபில் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆல்ரெடி லீக் ஆன படம் ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. விஜய் அப்படின்ற பிராண்ட் தான் இதுக்கு ஃபேக்டர். அதை பற்றி சந்தேகமே கிடையாது. இதுக்கு ஒரு கேள்வியே இல்லை. இதுக்கு விஜய்ங்கிற பிராண்ட் மட்டுமே தான் காரணம், வேறு எந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்துட்டு எம்ஜிஆருக்கு இருந்தது, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ரஜினிகாந்துக்கு இருந்தது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆர்டருங்கிறது எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய். அந்த ஒரு 20 வருஷம் அந்த கேப்பில் 77 வரைக்கும் எம்ஜிஆருங்கிற பேர் சினிமாவில் இருந்தது, ஆளுமையாக இருந்தது. 77லேருந்து ரஜினிங்கிற பேர் ஆளுமையாக இருந்தது. இப்போ விஜய்ங்கிற பேர் ஆளுமையாக இருக்குது. அந்த மாதிரி தான் இது சினிமா பொறுத்தளவில். அதனால் விஜய்ங்கிற ஒரு பிராண்ட் மட்டும் தான் காரணம். ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பற்றி பெரிய கலெக்ஷன், அதாவது எனக்கு தெரிஞ்சு நமக்கு அக்யூரேட்டான கலெக்ஷன் தெரியாது. ஆனால் நம்ம தியேட்டரில் எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டோம். நேற்றுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டே நெட்டில் மிகப்பெரிய நெட் இந்த படம் தான். டெஃபினட்டாக கலெக்ஷன் பற்றி பார்க்க போனால் இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எடுத்து பார்த்தா எல்லா வருஷமும் விஜய் சாரோட படம் தான் டாப். அந்த மாதிரி இந்த வருஷத்துலேயும் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்து தனியாக பார்த்தோம்னா இந்த படத்தோட கலெக்ஷன் தான் நிச்சயமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஜனநாயகன் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த 100 கோடியெல்லாம் சர்வசாதாரணமாக கிராஸ் பண்ணால், ஓகே, அதெல்லாம் சும்மா விளையாடிட்டு 100 கோடி ரூபா கிராஸ் பண்ணால், ஓகே, அதுக்கு மேலே எந்த அளவுக்கு பண்ணுங்கிறது வந்துட்டு லாங் ரன்னில் தான் சொல்ல முடியும். ஓகே, செகண்ட் டே வந்து அதை பற்றி சொல்ல முடியல. இன்னும் படம் அடல்ட் சென்சார் வாங்காமல் இருந்திருந்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியல. குழந்தைகளை கூட்டிகிட்டு அது ஒரு பெரிய மைனஸ். வீட்லேயும் குழந்தைய விட்டுட்டு அவங்க 2 பேரும் வர்றாங்க, வரமாட்டாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு மைனஸ். வெறும் குழந்தைங்கன்னு இல்லாமல் குழந்தைங்க வர முடியாதனால ஃபேமிலியும் சேர்ந்து வரல, அதனால கொஞ்சம் அந்த இது கம்மியாகுங்க. ஜனநாயகன் படத்தில் மக்கள் தியேட்டரில் அதிகமாக என்ஜாய் பண்ண சீன் எது? அது நான் தியேட்டருக்குள்ளே போய் பார்க்கல, அதனால நான் பார்த்தேங்க. ஒன்று அந்த டைட்டில் கார்டு, அதை விட முக்கியமாக ஃபஸ்ட்டு சென்சாருங்க. சென்சார் கார்டை அவ்வளோ கொண்டாடி பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் சென்சாருக்காக தான் இந்த படம் வெயிட் பண்ணங்காட்டி சென்சாரை கொண்டாடி பார்த்தாங்க. அடுத்தது டைட்டில் கார்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு வந்ததை வந்து ஏன்னா மக்கள் அதான் ஆன் ஸ்க்ரீனில் அது வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அந்த பாட்டு பிஜிஎம் யூஸ் பண்ணி அவரோட அரசியல் பயணங்கள்லேயே அந்த பாடல்கள் யூஸ் பண்ணங்காட்டி அந்த பாட்டை இப்போ திரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை தான் பண்ணாங்க. அந்த பாட்டை கூட நம்ம ரிப்பீட் கடைசியில் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாட்டை மட்டும் திருப்பி இன்னொரு டைம் ரிப்பீட் போடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. விஜய் சார் ரொம்ப பெரிய
உயரத்துக்கு போயிட்டாரு. அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ண விஷயங்கள் பற்றி. இண்டஸ்ட்ரிக்கு பண்ண விஷயங்கள்னு போட்டுட்டுனா அவர் ஆரம்ப காலத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போல் ஒரு சாதாரண ஒரு நடிகராக தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் மாஸ் ஆர்டிஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா எல்லா படமே வந்துட்டு பெரிய அளவில் ரெவென்யூ கொடுத்தது. திரையரங்கு உரிமையாளர் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்தது. இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமே திரைத்துறை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து, இன்னும் ஒரு செக்டார் மட்டும் கிடையாது, நடிகர் சங்கமாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், இல்லை பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்போ பழைய மாதிரி இருந்தாலும் அதை தன் முதலமைச்சருங்கிற அந்த கர்வம் அது இல்லாமல் ஒரு சாதாரண எப்போ இருக்கிற விஜய் மாதிரி தான் இருந்தார். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் வந்த உடனே முதல்ல ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு. அதாவது வரக்கூடிய ரிலீஸ் படங்களை ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் 5 காட்சிகள் போட்டுக்கலான்னு சொன்னார். அது பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா எல்லா தியேட்டர்லையும் 5 காட்சி தான் இந்த படம் ஓடிச்சு. அது இப்போ ஒரு தனிப்பட்ட இவருடைய படத்துக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் கொடுக்காம 5-6 வாரத்துக்கு முன்னாலேயே வந்துட்டு ஒட்டுமொத்த அத்தனை நடிகர்கள் நடித்த படங்களும் ஃபஸ்ட் வீக் நீங்கள் 5 காட்சி போட்டுக்கலாம். அப்போ அப்படி போடும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு சௌரியமாக இருக்கும், ஒரு ரெவன்யூ கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டேக்ஸ் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காரு. அது வரவேற்கத்தக்க விஷயம். அவருக்கு இண்டஸ்ட்ரிக் பண்ண விஷயங்கள்னால் எனக்கு தோன்றது வந்துங்கப்பா, ஜென்ரலாக பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கும். இப்போது படங்கள் 50 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ ஒரு முறையும் அந்த பெஞ்ச் மார்க்கை உடச்சி அடுத்தடுத்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணிகிட்டே போனார். ஸோ இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய பூமாக இப்போ கிரிக்கெட் ஃபஸ்ட்டு நேரில் மட்டும் போய் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ டிவியில் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் அந்த ஓவரால் பிஸ்னஸோட வால்யூம் பெருசாக க்ரோ ஆச்சுங்க, அதோட டர்ன் ஓவர் க்ரோ ஆச்சுங்க. அது மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய் சார் படம் இந்த வருஷம் 2020 வந்துச்சுன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவார். அது மாதிரி அந்த பெரிய பெஞ்ச் மார்க் இண்டஸ்ட்ரியை ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸோட டர்ன் ஓவர் என்ன, அதோட எக்கானமி என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. அது மாதிரி விஜய் சாரோட அந்த பெஞ்ச் மார்க் நிறைய செட் பண்ணார். தியேட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ விஜய் சார் படம் வருதுன்னா ஆக்சுவலாக நம்ம ஸ்டாஃபே கேட்பாங்க, சார் எங்களுக்கு மிஷின்ஸ் பார்க்கிங்கில் அந்த ஸ்வைப்பிங் மிஷின் பத்தாது சார், இன்னும் 2 மிஷின் கொடுங்க. கஃபேல எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 2 மிஷின் இதுக்கெல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க சார். ஆனால் க்ரௌடு வரும், கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு க்ரௌடு இருக்கும், ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஸ்டாக் முதல் கொண்டு கொஞ்சம் நம்ம ஸ்டாக் பண்ணிக்கணுங்க சார்னு எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணார். ஸோ அது மாதிரி இண்டஸ்ட்ரியை பெருசாக அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்த்துருக்கு. ஏன்னா அந்த ரெஃபரன்ஸாக வச்சு தான் அடுத்த இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிகிட்டே வந்தாருங்க. விஜய் சார் சினிமாவில் இனி நடிக்க போகிறது இல்லை, அது சினிமா திரைக்கு என்ன மாதிரியான ஒரு இழப்பு? வருஷம் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய டாப் நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டாக இருந்தக்கூடிய ஆர்டிஸ்ட் வெளியில் போகும்போது கண்டிப்பாக திரையரங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் தான். அது ஒரு பெரிய கலெக்ஷன். இப்போ 100 கோடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அந்த 100 கோடிங்கிறது 200 கோடி 250 கோடியெல்லாம் விஜய் படங்கள் கிராஸ் வரும். தமிழ்நாடு மட்டும் நான் சொல்கிறேன், ஆல் ஓவர் வேர்ல்டு கிடையாது. தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 250 கோடி 300 கோடி கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் லாஸ் தானே தியேட்டர் ஓனர்களுக்கு. அந்த கிராஸில் அவங்களுடைய ஷேர் எப்படி இருந்தாலும் ஒரு 100 கோடி ரூபா. ஓவரால் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளருக்கு ஒரு வருஷம் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த 100 கோடி இவங்களுடைய ஷேரே வரும். தியேட்டரோட ஷேர் அந்த 100 கோடி ரூபா தியேட்டரோட ஷேர். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் 100 கோடி வந்ததுன்னா தியேட்டர் ஷேரும் 80 கோடியிலிருந்து 90 கோடி வரைக்கும் வரும். அது இன்னைக்கு பெரிய லாஸ் தானே. ஓகே, ஸோ ரெவென்யூ பார்த்தா தியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் இருக்குதுங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு 1000 தியேட்டர்ஸ் இருக்குன்னா நான் பார்த்ததுங்க நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ்க்கு விஜய் சாரோட படம் தான் பொதுவாக ஒரு 3 மாதம் 4 மாதம் அவங்களோட இயர்லி ரெவன்யூவில் இது ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இருந்துச்சுங்க. அது அவங்களுக்கு நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் சொல்லப்போனால் வருஷத்தில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஒரு 3 படங்கள் 4 படங்கள் வச்சு தான் சர்வைவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த 4 படங்களில் ஒரு படம் இந்த மாதிரி சார் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்போ நம்ம லொக்கேஷனே நீங்கள் சொல்லியிருக்கீங்க 3000 தியேட்டர்கள் இருந்துச்சு, இன்றைக்கி 1000 தியேட்டருங்களாம் வந்துச்சுன்னு. நான் நேற்று ஒரு டேட்டா எடுத்து பார்த்தேங்க, 3000 லொக்கேஷன்ஸ் இருந்ததுங்க முதல்ல, இன்றைக்கி 500 லொக்கேஷன் தான் இருந்தது. ஏன்னா மல்டிப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் 1000 ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இன்றைக்கி 3000ங்கிறது 500 லொக்கேஷனாக மாறிடுச்சு. அந்த 500ல் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்க்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுங்க சார் படம் பண்ணிட்டு இருந்த வரைக்கும். ஸோ அந்த வேக்கம் நீ ஃபில் ஆகுமா என்னங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம் தாங்க. விஜய் அவர்களோட கேரியரில் டாப் 5 ஃபிலிம்ஸ் தியேட்டரில் பெருசாக கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள் பற்றி. பெருசாக கொண்டாடப்பட்ட படங்கள்னால் காதலுக்கு மரியாதை ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு, போக்ரி ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டு, இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் ஹிட்டு, இதுக்கு முன்னால் வந்த லியோ மாஸ்டர் பீஸ் தான், அது ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டு. இது மாதிரி ஒரு 4-5 படங்கள் மெகா ஹிட்டு. நீங்கள் அப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புகவனுக்காக ஒரு துலாமணந்தெல்லாம் வரும்போது ரேட் ஆஃப் அட்மிஷன் ரொம்ப கம்மி. அன்னைக்கெல்லாம் டிக்கெட்டுடைய விலையே பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஸோ கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்னு பார்த்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
ஒரு துள்ளாமலந்தலுக்கு வந்த ஆடியன்ஸ்லாம் வேறு எந்த படத்துக்குமே வந்திருக்காது. ஏன்னா அன்றைக்கி ரேட் ஆஃப் அட்மிஷன் கம்மி, சினிமா வியூவர்ஸ் ஜாஸ்தி, இந்த மாதிரி திருட்டு விசிடி அந்த பிரச்சனைலாம் இல்லை அன்றைக்கி. அதனால் எனக்கு தெரிஞ்சு மெகா ஹிட்னு போட்டுட்டுனா நான் துள்ளாமலந்தல் தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அன்னைக்கு வந்து 175 நாள் அந்த மாதிரி நாட்களும் ஓடிச்சுங்க. 175 நாள் 250 நாள் அந்த மாதிரி போச்சு. அதெல்லாம் 250 நாள் என்ன படம் போயிருக்குங்க? எனக்கு ஒரு படம் கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு. சரி. பட் இந்த படமெல்லாம் வந்துட்டு மினிமம் 175 சில்வர் ஜூப்ளி. ஓகே. 175 டேஸ். ஆமாம். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படி ஒரு கனவுல கூட சொன்னா கூட நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை நான் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதான் நீங்கள் துலாமணந்தல்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டரில் நம்ம போட்டிருந்தோம். நம்ம யூனிவர்சலில் நம்ம படம் போட்டிருக்கும்போது அந்த துலாமணந்தலும் ஃபர்ஸ்ட் 50 நாள் ஆல் ஷோஸ் ஃபுல்லாக போச்சு. 50 நாள். ஓகே. 200 ஷோ ஹவுஸ்ஃபுல். ஆமாம். 1000 சீட்டு 200 ஷோ ஹவுஸ்ஃபுல். ஆமாம் அப்படியெல்லாம் போயிட்டு வந்தது. ஓகே. நம்ம ஒரு தியேட்டரில் மட்டும் அந்த மாதிரி போச்சு. இல்லை நம்மளும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏராளமான தியேட்டரில் போச்சு ஆல் ஷோஸ் ஃபுல். விஜய் அவர்களோட பழைய இயக்குநர்கள் கூட சேர்ந்து படம் பண்ணியிருக்காரு. அதில் பெஸ்ட்டு காம்போ நல்ல லாபம் கொடுத்த திரைப்படங்கள் பற்றி. லாபம் கொடுத்த திரைப்படம்லாம் ஒன்று பூவே உனக்காக பெரிய அன்னைக்கு பழைய இதுகளில் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னால். ஓகே. நம்பர் 1 பூவே உனக்காக, நம்பர் 2 துலாமணந்தலும், நம்பர் 3 திருப்பாச்சி, ஓகே, நம்பர் 4 காதலுக்கு மரியாதை. ஓகே. இப்படி தான் லைனப் பண்ண முடியும். ஓகே. விஜய் அவர்களோட படங்கள் ரீரிலீஸ் பண்ணி நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. அதை பற்றி ரீரிலீஸில் நம்பர் 1 கில்லி தான். இந்த படத்துக்கு நான் சொன்ன படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் பீஸுங்கிறது கில்லி தான் நான் சொல்லுவேன். ரீரிலீஸில் விஜய் ரீரிலீஸ் மாத்திரம் இல்லை, சரி படம் வயசாகவே பார்த்தீங்கன்னு போட்டுனா கில்லி தான் நம்பர் 1. ஓகே. இப்போ இந்த படங்கள்லாம் நான் என்ன தான் மாஸ்டர் சொன்னாலும், என்ன தான் வந்து காதலிக்கு மரியாதை சொன்னாலும், என்ன தான் பூவனக்கா துலாமணந்தல் சொன்னாலும், விஜயனுடைய கேரியரில் ஃபஸ்ட் டாப் 5 பிக்சர்ஸ் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்பர் 1 படம் கில்லி தான். ஓ அப்படிங்களா? ஆமாம். அந்த அட்மிட்ஸ் வைஸ் எல்லா வகையிலையும். ஓகே. ஓகே. அட்மிட்லேயும் ஆகட்டும், படத்தினுடைய ஸ்டாண்டர்ட்லேயும் ஆகட்டும், ஓகே, ரீரிலீஸ்லேயும் ஆகட்டும், மக்கள் கொண்டாடின படமாகட்டும், ஓகே, அதில் வந்து நம்பர் 1ங்கிறது கில்லி தான். ஓகே. ஸோ ரிலீஸ் பற்றி பார்க்க போனால் அநேகமாக இனி வந்து சார் படம் பண்ணலைனாலும் இனி அந்த மாதிரி ஒரு படங்கள் ரீலீஸும் திருப்பி மறுபடியும் நடக்கும். அதுக்கு மக்கள் வருவாங்க. ஏன்னா ஒரு கேப் வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 படம் கில்லி மாதிரி படங்கள் சூஸ் பண்ணி ஒரு நல்ல கேப் இருக்கிற இடத்துல ரிலீஸ் பண்ணாங்கன்னா திருப்பி ரீரிலீஸும் அதே மாதிரி நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லியில் நான் என்ன பார்த்தேனாங்க, சன்னை வந்து ஆதவ் வந்து நான் படத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் எந்திரிச்சே வரமாட்டேன்ட்டான். ஏன்னா அவ்வளோ யங் விஜய் அவனே பார்த்ததே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அந்த படம் அது ஒரு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க, விண்டேஜ் ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அவரோட பழைய படங்கள் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் அந்த படங்கள் இனிமேல் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி. அதாவது சாங் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும், ஓகே, டான்ஸு சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ஆக்ஷன் பிட்டெல்லாம் அருமையாக இருக்கும். அப்புறம் பொதுவாக ஒரு சினிமாவுக்கு வந்து வில்லன் தான் வந்து கதாநாயகன் ஈக்குவலாக வில்லன் கேரக்டர் இருக்கணும். எம்ஜிஆர் படம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கதாநாயகன் ஈக்குவலாக வில்லன் இருக்குது. நம்பியார் வந்து ஒரு படத்துலையும் நம்பியார் வச்சிருப்பார் எம்ஜிஆர். அந்த மாதிரி அந்த படத்தில் விஜய் பிரகாஷ்ராஜ் காம்போ வந்து சூப்பராக இருந்தது. வில்லன் வந்து கதாநாயகன் ஈக்குவலாக பவராக இருந்தது. அது ஒரு பெரிய காரணம் வெற்றிக்கு. சினிமா வெற்றி அடைகிறதுக்கு நான் என்னுடைய அனலைஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா வெற்றி அடையணும்னா கதாநாயகனுக்கு ஈக்குவலாக வில்லனுடைய கேரக்டர் இருக்கணும். ஓகே. அப்படி இருந்ததுனா மட்டும்தான் மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு கடைசியில் கிளைமேக்ஸ் வில்லன் வந்து தோக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். விஜய் அவர்களோட படங்கள் அடுத்து என்ன படத்தை ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இனி திருப்பி வர வேண்டியது அதே படங்கள் தான் வர முடியும். வேற என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காதலுக்கு மரியாதை மாதிரி படங்கள்லாம் ஒன்றும் வரலைங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி படங்கள் பார்க்கவே இல்லைங்க. ஸோ நான் காதலுக்கு மரியாதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பண்ணலாம், அது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணக்கூடிய தகுதியான படம் தான் அந்த படம். நாளைய தீர்ப்பு நடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகன் வந்தது. ரசிகன் வரும்போது அவர் எஸ்எஸ்சி சார் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து இந்த மாதிரி வந்து சன் வச்சு பண்ணுறாங்க, ரசிகன் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அந்த படம் நல்லா வசூலாக போச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் அந்த படம் லாபகரமான படமாக இருந்தது. அதுக்கப்புறம் லைனாக 2-3 படம் பண்ணார் அவரே. சரி. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஒரு நியூ ஃபேஸை வச்சு படம் பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு நிலநிறுத்தது பெரிய ரிஸ்க். அதெல்லாம் சந்திரசேகர் பண்ணார். அதுக்கு அப்புறம் ஒரு 4 படம் எனக்கு தெரிஞ்சு நாளைய தீர்ப்பு, ரசிகன், விஷ்ணு, இன்னொன்று படம், ஒரு 4 படம் வந்ததுக்கு அப்புறமா 4-5 படம் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நாள் நான் சூப்பர் ஹிட் ஃபிலிம் சௌத்ரி நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் சார் வந்தது மாதிரி நம்ம பேனரில் வந்து சூப்பர் ஹிட் பேனரில் வந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சார் வந்துட்டு சொன்னார், சௌத்ரி சார் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு விக்ரம், டைரக்டர் விக்ரம்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்ல கதை, ஆனால் அதில் ஆக்ஷன் இருக்காது, ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் படம், அது பண்ணலாமான்னு கேட்டார்.
சந்திரசேகர் சார் தாராளமாக பண்ணுங்க சார், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கிரியேட்டர் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்த படம் தான் பூவே உனக்காக. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தான் விஜய்ங்கிற நடிகர் வந்து மிகப்பெரிய நடிகராக மாறுறதுக்கு அஸ்திவாரம் ஆணிவேர் அந்த படம் தான். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு விஜயனுடைய 100 நாள் படம். 100 days முதல் படம் அதுதான். அது 100 days எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே வந்து 125 நாள் இருந்துச்சு. நான் 100வது நாள் விழா கோயம்புத்தூர் கேஜி தியேட்டரில் நான் எடுத்த அந்த விழா. டைரக்டரு அவங்க சந்திரசேகர் சார், சோபா மேடம், விஜய் சார், அதுக்கப்புறம் சௌத்ரி சார், அந்த படத்தில் அத்தனை நடிகர்கள் எல்லாத்தையும் கேஜிக்கு வரவழைச்சு கோயம்புத்தூரில் முதல் ஃபங்க்ஷன் நம்ம தான் நடத்தணும். பெரிய பிரம்மாண்டமாக நடந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி ஓப்பன் பண்ணால் அதே கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 படம் 8 படம் பண்ணார். துலா மணந்தலுக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவனுக்காக அப்புறம் துலா மணந்தலும் எடுத்தார், திருப்பாச்சி, அதுக்கப்புறம் லவ் டுடே, ஷாஜகானு, அப்புறம் கடைசியாக ஜில்லா. இத்தனை சூப்பர் குட்ல எடுத்தாங்க. இத்தனை சூப்பர் குட் எடுத்தது தான். மொத்த லைனாக வந்து இன்னும் சொல்ல போனால் லைனை ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பூவனுக்காக சூப்பர் குட் ஆனோன்னு அடுத்த உடனே படம் துலா மணந்தலும், அதுக்கு அடுத்த உடனே வந்து திருப்பாச்சிக்கு முன்னாலே லவ் டுடே, இப்படி அப்புறம் வந்து ஷாஜகானுக்கு அப்புறம் இதெல்லாமே நம்ம தான் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து லைனாக விஜய் படங்கள் வந்து சூப்பர் குட்டில் அதிகமான படம் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏஎம் ரத்னம் எடுத்தார், அவர் குஷி அவர் தான் எடுத்தார். இது விஜய் சாரோட கில்லி பெரிய சூப்பர் ஹிட், அது அவர் தான் எடுத்தார். அவர் வேறு ஏதாவது படம் ஒன்று எடுத்துருவார்னு நினைக்கிறேன் நான். அதனால் இவங்க 2 பேரும் தான் வந்துருந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்து விசாரம் பண்ணது நல்லபடியாக போச்சு. எனக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அவர் வந்து அந்த குஷி படத்தில் வந்து பஞ்சி ஜம்ப் பண்ணியிருப்பாரு, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இல்லை அது வந்து எப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சரி. நான் எஸ்ஐ சந்திரசேகர் சார், விஜய், அவங்க அம்மா சோபா மேடம், நாங்கள் 3 பேர் உட்காந்து அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதாவது நண்பர்கள் ஒரு படம் வந்து அவங்க சோபா மேடம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி. அந்த படத்தினுடைய பிஸ்னஸ்க்காக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் நம்ம தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அவங்க சோபா மேடம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அது. அந்த படத்தை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து விஜய் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். சரி. வந்து அவங்க அப்பாட்ட வந்து குசுன்னு பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது என்ன தம்பி என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டேன் நான். அது ஒன்றும் இல்லை, அவர் ஒரு பைக் ஒன்று கேட்குறாரு அப்படின்னாரு. நான் வாங்கி கொடுக்க வேண்டியதான் நீங்கள் அப்படிங்கும்போது, சார் எனக்கு நீங்கள் வேறு பெரிய ரிஸ்க் அது, இந்த வயசில் பைக் ஓட்டு நினச்சோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும், வெளியில் போயிட்டு வந்தால் வர மாதிரி வரைக்கும், கார் வாங்கி கொடுத்தலாம், பைக் வேண்டாம் அப்படின்னாரு. உடனே விஜய் வந்து முகத்தை சுண்டிட்டார், அவருக்கு அப்படியே சுருங்கிடுச்சு. நான் சொன்னேன், பையன் தான் ஆசைப்படுறாங்கல்ல, நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் காரே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படி வந்து தன்னுடைய பையனை வந்து, அது எந்த பெற்றோரும் அப்படி தான் இருப்பாங்க, இப்போ நானும் அப்படி தான் இருப்பேன், எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பையனுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நான் அது ஒரு ஃபங்க்ஷனோட பேசினேன். இப்படி வந்து பொத்தி வளர்த்த பையன் அந்த பங்கி ஜம்ப் பண்ணும்போது அவங்க அம்மா எப்படி நினச்சிருப்பாங்க, தன்னுடைய பையன் மேலே இருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து குதிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நினச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்லி பேசியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நிறையா அவங்களுடைய படங்கள் பூஜைகள், எல்லா பூஜைக்குமே வந்து நான் போயிருக்கேன். நம்ம பூஜைக்கும் யார் பண்ணாலும் இன்வைட் பண்ணுவாங்க, எல்லா பூஜைக்கும் நான் போயிருக்கேன் நான். இப்போ கடைசியாக வந்து இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் கலைப்பிள்ளையோட தெரி படத்தினுடைய ஷூட்டிங் பூஜை நடந்தது. அந்த பூஜை வந்து ஒரு கேரளா சமாஜம் மாதிரி ஒரு இடத்துல நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். அப்போ கூட சந்திரசேகர் சார் ஆகட்டும், அவங்க அம்மா ஆகட்டும், எல்லோரும் என்னை வந்து முன்னாள் நிற்க சொல்லி நம்ம அந்த குத்துவிளக்கு ஏற்றும்போது நானும் கூட இருந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு அப்புறம் தான் வந்தேன். ஸோ இவரை வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துலேருந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் சந்திச்சிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் பேசியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது காலையில் அப்போ லேண்ட்லைன் மட்டும் தான் இருந்தது. சரி. துலா மணந்தலம் ரிலீஸ் ஆகும்போதோ, பிரியமடன் ரிலீஸ் ஆகும்போதோ, எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது லேண்ட்லைன் தான், இப்போ மொபைல் கிடையாது. சரி. அப்போ விஜய் வந்து காலையில் 8 மணி 8:30 மணிக்கே வீட்டுக்கு கூப்பிட்டுருவார். கூப்பிட்டு படம் எப்படி போகுது, என்ன ஏது, எப்படி என்ன இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவார். எஸ்ஐசி சாரும் கேட்பார். ஸோ அன்றைக்கெல்லாம் வந்தது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோடு தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஓகே. அந்த மாதிரி இருந்தோம். பிரியமுடன் நினைக்கிறேங்க, ஒரு படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாரு, அதை பற்றி சொல்லுங்கப்பா. அந்த படம் அப்படி தான் ப்ரொஜெக்ஷன் நடந்தது. சரி. சந்திரசேகர் சார் வந்திருந்தார். அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த விஜய் வந்து இறந்துருவார். ஓகே. அந்த மலையிலேருந்து உச்சியிலேருந்து கீழே இருந்து இறந்துருவார். படம் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னா நான் எஸ்எஸ்சி சார் சொன்னேன், சார் இந்த கிளைமேக்ஸ் சரியா இல்லை, விஜய் வந்து எனக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்துகிட்ருக்காரு, நீங்கள் அப்படிப்பட்ட ஹீரோவை கடைசியில் வந்து இறக்குற மாதிரி காட்டினீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால் உதாரணம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து பாசம்னு ஒரு படத்தில் நடித்தார். சரி. மதுரை வீரன் படத்தில் வந்து எம்ஜிஆர் கடைசியில் இறந்துருவார். ஓகே. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு சாமியாக வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஓகே ஓகே. பட் பாசம் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அவர் இறந்துருவார். அந்த படம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே ஓகே.
காரணம் எம்ஜிஆர் இறந்துக்கிறது, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எந்த படத்துலையும் இறக்குற மாதிரி நடிக்கல, கடைசி வரைக்கும் நடிக்கல. அந்த மாதிரி இருக்கு. இப்போ சிவாஜி சார் வந்து எத்தனையோ படத்தில் வந்து அது அவருடைய மாஸ் வேற. வீரமாட்டியாட்டமான ஒரு கடைசியில் தூக்கில் போடுவாங்க, வியட்நாம் வீட்டில் அவர் இறப்பாரு, அந்த மாதிரி நிறைய நடந்தது. அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி விஜய் படத்தில் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி விஜய் கடைசியில் இறக்குற மாதிரி இருந்தால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். விஜய்கிட்டையும் நான் சொன்னேன், தம்பி இனிமேல் இந்த மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த படம் சுமாராக தான் போச்சு. விஜய் இறந்துட்டு அந்த ஆடியன்ஸால ஏற்றுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் விஜயோடைய ரசிகர்கள் எப்படி இருக்காங்க சொல்லி. விஜய் கிளைமேக்ஸில் இறக்குற மாதிரி இருந்தால் அந்த படம், அதனால அந்த படம் ஆச்சு. அதே மாதிரி அழகிய தமிழ் மண் எடுக்கும்போது நான் சந்திரசேகர் சார்கிட்ட பர்டிகுலராக சொன்னேன், சரி சார் இனிமேல் வந்து விஜய் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணி ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு வந்து வில்லன், அந்த படம் வில்லனுக்கு ஒரு டபுள் ரோல், ஒரு ரோல் வந்து வில்லன் கேரக்டர், ஒரு ரோல் இது இருக்கும் ஹீரோவாக இருக்கும். அந்த படம் ஃபெயிலியர் தான். ஸோ விஜய் வந்து வில்லனாவோ விஜய் மரணமணியமாக காட்சியாவோ எடுக்கிறதுக்கு மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது ஒரு மாஸ் ஹீரோ இவர் அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து விஜய்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவங்க அப்பாக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வேணாங்க, இது என்னுடைய சினிமா அனுபவத்தை வச்சு நான் சொன்னது. ஏன்னா எம்ஜிஆர் பார்த்துருக்கேன், நான் எம்ஜிஆருடைய படங்களை பார்த்துருக்கேன். அந்த படம் எப்படியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. எம்ஜிஆர் வந்து எம்எல்சியாக இருந்தார், சரி சட்டசபையில் எம்எல்ஏ மாதிரி. அப்போ எம்எல்சி இருந்தது. அது எம்ஜிஆர் இந்த திமுகலேருந்து இந்த எம்எல்சி பதவி ராஜினாமா பண்ணார். அப்போ அவருடைய படம் என் கடமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அப்படியே அட்டர் ஃப்ளாப்பு. எம்ஜிஆர் ரசிகர்கள் யாருமே அந்த படத்தை பார்க்க மாட்டேங்கிட்டாங்க. அவர் ரிசைன் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இருந்துட்டு நடிகர்களுக்கு வந்து சில நடிகர்களுக்கு தான் அது அமையும். அது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் அமைஞ்சிருக்குது. எம்ஜிஆர் வந்து எப்படி ஏற்றுக்க மாட்டாங்களோ, ஒரு மரணமனை சீனாவோ இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துனாலும் தனக்கு ஏற்பட்டு பாதிப்பாவோ நினைச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி தான் வந்து விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க. எம்ஜிஆருடைய மென்டாலிட்டி அப்படியே விஜய் ரசிகர்கள் இருக்குது. அதாவது விஜய் மரணமடை மாதிரி சீன் இருக்கக்கூடாது, விஜய் வந்து ஆன்டி ஹீரோவை நடிக்கக்கூடாது, விஜயனுடைய தோல்வியாக தான் இருந்தது, இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து விஜய் மேலே ஒரு பிரியமாக அன்பா. அதுவும் சொல்ல போச்சுன்னா எம்ஜிஆருக்கு வந்து தாய்மார்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் இருந்தது. எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் எம்ஜிஆருக்கு. அதுக்கு அதே மாதிரி விஜய் பொறுத்தளவில் ஒரு 18 வயசு பெண்ணிலிருந்து ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய லேடிஸ், யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென் சொல்கிறீங்களே, இந்த பெண்கள் வந்து 100% சப்போர்ட் விஜய்க்கு தான். அந்த சப்போர்ட்னால இன்னைக்கு இந்த சட்டத்தை ஆட்சியை அமைக்க முடிஞ்சது. எப்படி எம்ஜிஆருக்கு வந்து அந்த தாய்மார்களுடைய சப்போர்ட் இருந்தோ அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த ஜென் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பெரிய லெவலில் இருந்தது. நாளைய தீர்ப்புங்கிற முதல் படத்துக்கு எஸ்.ஏ. சந்திர சார் டைட்டில் வச்சாருன்னு சொல்லிட்டுனா, அது வந்து அவர் ஜென்ரலாக அன்னைக்கு அந்த படத்தினுடைய கதையை வச்சுக்கிட்டு அந்த டைட்டில் வச்சார். அது இன்னைக்கு அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி நாளைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு இன்னைக்கு வந்து அவரை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சிருக்குது. இது வந்து நான் சொல்கிறேன், திட்டம் போட்டு அவர் எஸ்.ஏ. சந்திர சார் வச்சது அல்ல. சும்மா நம்ம இன்னைக்கு இப்படி சொல்லக்கூடாது. அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நல்லா அந்த கதை நல்ல கதைன்னு சொல்லிட்டுனா அவர் டைட்டில் வச்சார். ஆனால் அவர் இன்னைக்கு தேதிக்கு அவர் என்ன நினைச்சாரோ மனசில், அவர் அது ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் சந்திரசேகர் சார் வந்து விஜய் வந்து வளர்ந்துட்டு வரும்போது கண்டிப்பாக இவர் ஒரு காலத்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அவர் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. ஆசைப்பட்டபடியே அவருடைய மகன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சார்ந்து வந்து உட்காந்துட்டார். முதல்ல நம்ம சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் வச்சுருந்தப்போ அப்போல்லாம் வந்து கியூ சிஸ்டம் தாங்க, இந்த மாதிரி ஆன்லைன் புக்கிங்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வருதுன்னா நம்ம கவுண்டர் புக்கிங் தான் டிக்கெட் கொடுப்போம். ஸோ நம்ம காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோன்னா 6 மணிலேருந்தே லைனில் நிற்பாங்க, ஒரு 500 பேர் வெளியில் லைனில் நிற்பாங்க. நம்ம ஒரு 8 மணி 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்போம். பயங்கர கூட்டமாக இருக்கும், முண்டி அடிச்சுட்டு வந்து தான் டிக்கெட் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு நம்ம டிக்கெட் கொடுத்துட்டாங்க. முதல் நாள் காலையில் நான் அப்போது ஐ திங்க் ஸ்கூல் முடித்து காலேஜ் போக என்ட்ராகிற டைமும் ஸ்கூல் படிச்சுட்டு டைமுங்க. நான் காலையில் வந்து பார்க்குறேன், அவ்வளோ கூட்டத்தில் வந்து டிக்கெட் ஜென்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் காலையில் அந்த ஷோக்கு 25% லேடிஸ் வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கே முடிவு பண்ணேன், கட்டாயமாக லேடிஸ் ஷோ பண்ணால் விஜய் சார் படத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கணும், அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஃபேன் இருக்குது அவருன்னு. ஸோ அதுலேருந்து அப்புறம் ஆரம்பித்து இப்போ லேடிஸ் ஷோ அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் பெரிய படங்களுக்கு லேடிஸ் ஷோ பண்ணிகிட்ருக்கோம். கடைசி நேரத்து கூட அவரோட ஜனநாயகன் படத்துக்கு பண்ணாங்க, பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. ஆன்லைனில் லீக் ஆன படம் யார் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் அதுக்கு சம்மந்தமே இல்லாதங்கிற மாதிரி டிக்கெட் ஆஃபீஸ் டிக்கெட் என்கொயரி மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம லேடிஸ் ஷோ பண்ணிருக்கனால இந்த படத்துக்கு லேடிஸ் ஷோ டிக்கெட் என்கொயரி என்னால் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் டக்கு நமக்கு ஃபுல்லாகிடுச்சிங்க. ஏன்னா நம்ம 8 ஸ்க்ரீன் இருக்குன்னா 8மே லேடிஸுக்கும் கொடுக்க முடியாது, ஜென்ரல் பப்ளிக்கும் எல்லாத்துக்கும் ஜென்ஸும் அப்புறம்லாம் அவங்களும் வரணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால் நம்ம ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான், பெரிய ஸ்க்ரீன் மட்டும் லேடிஸ்க்கு பண்ணுங்க, அடுத்த பெரிய ஸ்க்ரீன் காமனாக பண்ணோம். பட் அவரோட ஒரு படத்துக்கும் டிக்கெட் என்கொயரி அதிகமாகிட்டே இருக்கும். போன படத்தோடு இந்த படத்துக்கு அதோட ஜாஸ்தியாக என்கொயரி தான் இருந்துச்சுங்க. ஸ்ரீசக்தியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சோம்.
விமன்ஸ்க்குன்னு தனியாக அந்த என்டையர் ஆடிட்டோரியம் வந்து விமன்ஸுக்கு கொடுத்து விமன் FDFS அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சு இப்போ எல்லா படங்களுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது ஒரு ட்ரெண்டாக எல்லா தியேட்டர்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க நிறைய பக்கம். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உமன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேணால் நம்ம முதல் போட்டிருக்கோம். சரி. ஆனால் 40-50 வருஷத்துக்கு முன்னாலேயே சரி பாசமலர், ஓகே, சித்தி, சரி, இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து சிவாஜி சார் படங்கள் மெயினாக சரி உமன் ஷோ போடுவாங்க. சரி. அதாவது அப்போல்லாம் 1000 ஆடியன்ஸ் தியேட்டரில், 900 ஆடியன்ஸ், 1000 ஆடியன்ஸ். இன்னும் சொல்ல மதுரை தங்கம் தியேட்டரில் 4000 ஆடியன்ஸு சரி அந்த தியேட்டரில். இதுக்கெல்லாம் வந்து போடுவாங்க. சண்டே அன்னைக்கு மேட்னி, ஓகே, சண்டே மத்தியானம் உமன் ஷோ போடுவாங்க. ஒரு காலகட்டங்களில் அது நின்று போச்சு. சரி. அதை திருப்பி பண்ணது நீங்கள் தான் பண்ணீங்க. ஓகே. நம்ம 360 தியேட்டரில் தான் வந்து முதல்ல ஓகே லேடிஸ் ஷோங்கிறது நம்ம முதல் போட ஆரம்பித்தோம். சரி. அது குறிப்பாக விஜய் சார் படத்துக்கு தான் முதல் நம்ம போட ஆரம்பித்தோம். சரி. இந்த மாதிரி வந்து லேடிஸ் ஷோ. அதுக்கப்புறம் இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். அஜித் படத்துக்கு போட்டிருக்கோம், சிம்பு படத்துக்கு போட்டிருக்கோம், தனுஷ் படத்துக்கு போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் ஆரம்பித்தது வந்து நம்ம ஸ்ரீசக்தி தியேட்டரில் முதல்ல உமன் ஷோ போட்டோம். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உமன் ஷோ, தனியாக எக்ஸ்க்ளூசிவ் உமன் ஷோங்கிறது ஸ்ரீசக்திலாம் போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் படம் விஜய் படம் தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் போட்டோம். அதனால வந்து அது வந்து இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்களில் உமன் ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது செலிப்ரேஷனுங்கிறதே வந்து பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் வந்தது. ஓகே. விஜய் அஜித் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபேமிலியில் ஆக ஆரம்பிச்சது. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஆட்டு, ரஜினி கமல் காலத்தில் அந்த ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஆனால் அது கூட இந்த கிரேஸ் இருக்காது, அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எக்ஸ்ட்ரானரி கிளாமர். இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உமன்ஸ் வந்து வர முடியாமல் இருந்துட்டு இருந்தது. அவங்க அந்த ப்ரெஷரில் ஃபுல்லாக ஜென்ஸு அவங்க வந்து உள்ளே வந்து ஆடும்போது பாடும்போது உங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால வந்து வர்றதுக்கே யோசிப்பாங்க லேடிஸு. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முதல் உமன் ஷோன்னு போட்டங்காட்டி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரீயாக ஒன்லி லேடிஸு, அவங்களால அந்த படத்துக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியும், இது பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ரசிச்சாங்க. நீங்கள் இப்போ இதே வந்து ஜென்ஸ் லேடிஸ் கலந்துருக்கிற இடத்துல வந்து லேடிஸ் டான்ஸ் ஆட மாட்டாங்க, அவங்களால ஆட முடியாது. எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸும் போது பெரிய அளவில் அது கொண்டாடினாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நானே நம்ம தேட்டரில் நின்று பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஷோக்கு வந்தப்போ சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து லேடிஸ் ஷோ போடுறது எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீசக்தி தேட்டர் நம்ம ஆரம்பித்தோம். நான் நிறைய பேர்த்த பப்ளிக்கில் படத்தில் பார்த்துருக்கேங்க. உங்கள் கூட சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நிஜமா லேடிஸ் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் லாபியில் போனால் என்னை கேட்டாங்க ஆடியன்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க ரொம்ப ரசிச்சாங்க. அதை அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு ஆடிட்டோரியமாக பண்ணிடுறாங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரமாக வந்து அந்த இதை என்ஜாய் பண்ண முடியும், ஜென்ஸோட இருக்கிற ஷோ இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்டையராக லேடிஸாக இருக்கும்போது அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக லேடிஸ் இருக்கும்போது சின்ன குழந்தைகள் இருந்து ஒரு 40 வயசு இருக்கிறவங்க கூட அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக கைதட்டி ஆடலாம் பண்ணி எழுந்திருச்சுன்னு டான்ஸ் ஆடி அவங்களால பார்க்க முடியுது. நான் நேற்று ஷோவில் பார்த்தேங்க, 60-70 வயசு இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லேடிஸ் முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது நான் லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸ் ஷோவாக இருக்கனால தான் இதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்த்த எல்லாருமே தனியாக வந்து பாராட்டிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தொடர்ந்து பெரிய படங்கள் எல்லா படங்களுக்குமே நம்ம அந்த லேடிஸ் ஷோ கொடுக்க முடிய போகிறாங்க. தியேட்டர்ஸில் வந்து நம்ம லைவ் ஸ்க்ரீனிங் கேட்டிருக்கோங்க. அதாவது ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி சினிமா இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட்டு நம்ம போடணும் அப்படிங்கிறக்காக கேட்டிருந்தாங்க. அநேகமாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரு இதெல்லாமே காப்பீஸ் நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அநேகமாக நம்ம பர்மிஷன் நமக்கு அதுக்கு வந்துடும் நினைக்கிறேங்க. அதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம லைவுக்கு நம்ம பர்மிஷன் வந்துருச்சுன்னா சட்டசபையை கூட நம்ம இங்கே லைவில் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ரொம்ப வரவேற்றாங்க. நீங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அது பிரச்சனை கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்தவரை வந்து விளையாட்டு போட்டிகளாகட்டும், இல்லை லைவ் இந்த இசை நிகழ்ச்சி, மற்றபடி இந்த ஆடியோ ரிலீஸு, ட்ரெய்லர் ரிலீஸு, இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் லைவில் போடுங்கன்னு உறுதியாக அனுமதி கொடுப்பாங்க இந்த கவர்மெண்ட்டில். ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம். அவங்க அவர் சினிமா மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு, சிஎம் கிட்ட கலந்துட்டு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக பண்ணி தருவாங்க. அப்படி பண்ணி தரும்போது நீங்கள் சட்டத்தின் வீட்டில் தாராளமாக போட முடியும். பண்ணது கிடையாது. மக்கள் அதை வந்து இன்னைக்கு ஃபோனில் பார்க்குற விஷயத்த படம் லீக் ஆயிருந்தாலும் அவங்களுக்கான கம்யூனிட்டி கூட அவங்களோட விஜய் சாரை கொண்டாடுற ஆட்கள் கூட சேர்ந்து அந்த படத்தை மறுபடியும் திரையில் பார்க்கணுன்னு அவங்க வந்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சட்டசபை நிகழ்ச்சியை முதல்லலாம் பார்த்தாங்களான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி ஹாஸ்டல்லேருந்து வந்தாங்கன்னா சனிக்கிழமைக்கு சன் அதை பற்றி பேசுகிறான். இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, என்ன பேசுனாங்க, என்ன ஆர்டர் போட்டாங்கன்னு வீட்டில் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதை தியேட்டரில் போடுறப்போ அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கூடிய விரைவில் நடக்கும் அது.